சார் எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டிலாம் அவங்களுக்குலாம் முட்டி தேய்மானம்லாம் வந்ததே இல்லை. ஆனால் இப்போல்லாம் 40-50 வயசுலேயே எங்களுக்கு முட்டி வந்து தேஞ்சு போயிடுது, முதுகு வலி வந்துடுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன சார்? அப்படி என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கே தெரியாமல் நம்ம வந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது, இல்லை ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிற்கிறது. இது காமனாக அந்த பெண்மணிகள் சொல்லுவாங்க, சார் சமைக்கிறேன் நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் சமைக்கிறேன். இன்னொன்று மாடிப்படி ஏறி ஏறி இறங்குவாங்க. 3வது தரையில் உட்காந்து ஏதாவது வேலை செய்வாங்க. இந்த 3 விஷயங்களை நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, the 3 most harmless simple activity for a knee arthritis or spine arthritisனால் நிற்கிறது, மாடிப்படி ஏறி இறங்குறது, தரையில் உட்காந்துட்டு இருக்குது. இது 3 நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க கண்டினியூஸாக அப்படின்னா உங்களுக்கு வேலை செஞ்ச டயர்ட்னஸ் இருக்கும், வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் இது சீக்கிரமாக ஆக்சலரேட் பண்ணி உங்களோட நீ ஆர்த்ரைட்டிஸையோ பேக் ஆர்த்ரைட்டிஸையோ கொண்டு வந்துடும். அப்போ இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையல் பண்ணுறப்பவே ஒரு பக்கத்தில் ஒரே இடத்துல நிற்காமல் கொஞ்சம் நடந்து வேலை செய்கிறது. ஒரு பக்கத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, பக்கத்து பாத்ரூமில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, இல்லை பெட்ரூம் போய் சின்ன வேலை முடிச்சுட்டு சின்ன வேலைகள் மாற்றி பண்ணிட்டு இருக்கிறப்ப ஜாயிண்ட் மூவ் ஆகிட்டே இருக்கிறப்ப யுவர் லூப்ரிகேஷன் இஸ் பெட்டர், ஜாயிண்டோட ஏஜிங் குறையும். ஸோ இந்த 3 ஹார்ம்லெஸ் ஆக்டிவிட்டியை நீங்களாக கண்டுபிடிச்சி அதை கம்மி பண்ணிக்கிட்டு நடக்கிறத அதிகப்படுத்திக்கிட்டு ஸ்ட்ரெச்சிங்கோ, யோகாவோ, ஸ்விம்மிங்கோ, ஸ்போர்ட்ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர்லி ஆர்த்ரைட்டிஸ் வராமல் காப்பாற்றிக்கலாம்.